பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கொள்கையை பொறுத்தவரை கல்விகளில் இரண்டு வகை இருக்கிறது. படைப்பினங்களில் உள்ள கல்வி, படைப்பினங்களில் இல்லாத கல்வி. முதலாவது படைப்பினங்களில் உள்ள கல்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு அறிவித்தார்களோ அவை அனைத்துமே இதில் அடங்கும். உதாரணமா கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து இவை அனைத்துமே முதல் வகை கல்வியில் அடங்கும். இதற்கு அரபியில இல்முத்தீன் என்று சொல்வார்கள். இவைகளில் தொழுகையோ அல்லது நோன்பையோ ஏதேனும் ஒருவர் மறுத்தாலும் கூட அவர் என்ன இறை மறுப்பாளராக, காஃபிராக ஆகிவிடுவார். இரண்டாவது கல்வி படைப்பினங்களில் இல்லாத கல்வி, அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமான கல்வி, அவனுக்கு மட்டுமே குறிப்பானது, யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. இதற்கு தான் இல்முல் கைப் என்று சொல்வார்கள், மறைமுகமான கல்வி. இதில் உதாரணமா கியாமத் நாளில் என்ன நடக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும், இவைகள் எல்லாமே இந்த விஷயத்தில் அறியும். மறைமுகமான விஷயம் எல்லாமே அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. மறைமுகமான கல்வி எனக்கு தெரியும் என்று, மறைவான விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று ஒருத்தர் சொன்னால் அவரும் இறை நிராகரிப்பாளராக ஆகிவிடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்று குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டினாங்க.